பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தான். அந்த வேளையிலே அங்க இருந்தவர்களில் சிலர் அந்த செய்தியை அவருக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிங்க, பிலாத்து சில கலிலேயருடைய, யாரு, யூதர்களை வெட்டி அந்த ரத்தத்தை அவங்களுடைய பலிகளோட கலந்துட்டான். இது எவ்வளவு பெரிய அசுத்தமான ஒரு விஷயம், எவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம். இத தலைவர்கிட்ட சொல்றாங்க, தலைவரை நம்ம ஆளுங்களை கொஞ்சம் பேரை வெட்டி பிலாத்து இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு. இப்ப தலைவர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க? இப்போ ஒரு ஜாதி சங்க தலைவரோ, ஒரு குடும்பத்துல எடுத்துங்க, ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு ஆளை அடிச்சு போட்டான் அப்படின்னு சொல்லி குடும்பத்துல சொன்ன உடனே அந்த குடும்ப தலைவனா இருக்கிறவரு, அவர் சித்தப்பாவோ பெரியப்பாவோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் தலைவர், அவர்கிட்ட சொல்றாங்க நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தன் அடிச்சு விட்டாங்கன்னு உடனே என்ன எதிர்பார்க்கும்? ஒரு ஜாதி சங்க தலைவரா இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்றாங்க நம்ம ஜாதியில ஒருத்தன் அப்படி அடிச்சு விட்டாங்கன்னு சொன்ன உடனே என்ன பண்ணணும்? கண்டன அறிவிக்க தெரிவிக்கணும், நிறைய விஷயம் செய்யணும், எதிர்த்து நிக்கணும். அப்படியே செஞ்சான் அந்த பிலாத்து. இப்ப நம்ம வீட்டுல யோசித்து பாருங்க, நம்ம நிறைய வீட்டுல இந்த பிரச்சனை இருக்குது. மனைவி பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க. பிரச்சனை பண்ணிட்டு கணவன் சொல்லுவாங்க, இது மாதிரி பக்கத்து வீட்டோட பிரச்சனை ஆகி போச்சுன்னு. கணவன் உடனே சொல்லுவாரு, நீ கொஞ்சம் அமைதியில போ, அவங்க அப்படிலாம் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னா பெரும் பிரச்சனை ஆயிடும் சில வீட்டுல. அப்ப நீ பக்கத்து வீட்டுக்காரங்க தான் உனக்கு முக்கியமா, என்ன விட பக்கத்து வீட்டுக்காரங்களோட உனக்கு என்ன தொடர்புன்ற அளவுக்கு போயிடும் அது, இல்லையா? இப்ப இயேசு கிறிஸ்து அதான் அவன் சொல்றாங்க. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்லணும்? ஒண்ணு கத்தி அடிச்சு சண்டை போட போகணும், குறைஞ்சபட்சம் ஜெபமாவது பண்ணணும். ஹவு லாங் ஓ லார்ட், எம்மட்டும் ஆண்டவரே நாங்கள் இதெல்லாம் சகித்து கொண்டிருப்போம், எப்பொழுது நீர் எழும்புவீர், எப்பொழுது எங்களுக்காக இரக்கம் செய்வீர், அப்படியாவது ஒரு கதறி இருக்கணும். ஒரு தலைவனாக உங்களால ஒருவேளை எதிர்த்து போராட முடியல, நீங்க ஒரு சிறு கூட்டமா இருக்கிறீங்கன்னா இப்படி உடனே ஒரு ஃபாஸ்டிங் பிரேயரை போட்டு ஒரு 3 நாள் கூட்டத்தை போட்டு கண்ணீரோடு கூட கர்த்தரிடத்துல இந்த கொடுமையானவர்கிட்ட தப்பிப்பதற்கு எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, விடுதலையை தாருன்னு ஜெபமாவது பண்ணிருக்கணும். இவர் என்ன பண்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவை சம்பவித்ததுனாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கலும் அவர்கள் பாவிகளா இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். இவங்க ஆட்களுக்கு விரோதமாவே பேசுறாரு பாருங்க. இப்படி பேசுறதுக்கு தாங்க ரொம்ப தைரியம் வேணும். இப்படி பேசினா பிறகு சிறுவில் அடிக்காம தாச்சி தட்டுல சாப்பாடா போடுவாங்க. உங்க வீட்டுக்கு விரோதமாவே நீங்களே பேசி பாருங்களேன், என்ன பண்ணுவாங்க? உங்க குலத்துக்கு விரோதமா நீங்களே பேசி பார்த்தா குல துரோகின்னு சொல்ல மாட்டாங்க. உங்க ஜாதிக்கு விரோதமா நீங்களே பேசினா ஜாதி துரோகின்னு சொல்ல மாட்டாங்க. உங்களை ஜாதியை விட்டு விலக்கி வைக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துக்கு அதான் நடந்துச்சு. அவர் சொல்றாரு, யானை எலியாகிய நம்மளை தாக்குறதா நீ பாக்குற, ஆனா நீங்களே எலியா இருக்கிறீங்களா? இதுல இருந்து எப்ப விடுதலை ஆக போறீங்க? நீங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கல, அவன் அடிச்சாதான் உங்களுக்கு தப்பா? நீங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கல தப்பு இல்லையா? நீங்கள் மனம் திரும்பாமல் போனால், அது கீழே நீங்க தொடர்ந்து வாசிக்கலாம், கட்டடம் விழுந்தது அது இதை பத்திலாம் அவர் பேசுறத பார்க்கலாம். விஷயத்தை புரிந்து கொள்றது தான் நான் இங்க இந்த வெளிச்சத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்மளை யாரோ தாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதறுகிறோமே, இங்க நமக்குள்ள பிரச்சனை இருக்குது. நம்மால முடிந்தவர்களை நாம் தாக்கி கொண்டு இருக்கிறோம். இதுல இருந்து நீங்க விடுதலை ஆகுங்க. அவங்க உங்களை தாக்குறதுல இருந்து விடுதலை ஆகிறது பிறகு பார்த்துக்கலாம், சண்டை போடுறதெல்லாம் பிறகு பார்த்துக்கலாம். உங்களுக்குள்ள இருந்து நீங்க எப்ப விடுதலை ஆக போறீங்க? அதான் கேள்வி. என்ன சொல்ல வராறீங்கன்னு சொன்னா, யார் நம்மை அடிமைத்தனம் படுத்தி வைத்திருக்கிறார்களோ, அடிமைத்தனமா இருக்கிறவர்களும் பரிதாபத்துக்குரியவர்கள், பாவிகள். அடிமைப்படுத்தி வைக்கிறவர்களும் பாவிகள். Both who are oppressed and one who is oppressing, both are sinners. இருவருமே பரிதாபமானவர்கள். ஒரு ஆளை அடக்குமுறை செய்யறாங்க இல்லையா, இங்க அடக்குறவரும் பரிதாபமானவர்கள், அடக்கப்பட்டிருக்கிறவரும் பரிதாபமானவர்கள். ஆனா அந்த உலகம் என்ன சொல்லுதுன்னா, யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் பரிதாபமானவர்கள். யார் காயப்படுத்தினானோ அவனை தான் இப்ப குறி வைக்கணும். யார் காயப்பட்டிருக்கிறானோ அவன் பரிதாபத்துக்குரியவன் இல்ல. காயப்பட்டிருக்கிறவனும் பரிதாபமானவன், காயப்படுத்துகிறவனும் பரிதாபமானவன். அவனுக்கு வேற சிக்கல் இருக்குது, அதனாலதான் அவன் காயப்படுத்துறான். கொஞ்சம் பேர் இந்த கழுத்து அறுத்து கொண்டாங்க. ஒரு சீன் வந்தது, ஒரு அந்த எங்கேயோ ஒரு இடத்துல சண்டை நடக்கும்போது, ஈராக்லையா சம்திங் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த சண்டை நடக்கும்போது கொஞ்சம் பேர் கூட்டு போய் கிறிஸ்தவர்களை கழுத்தை அறுத்தாங்க, வேற ஒரு இனத்தவர்.
அப்போ என்கிட்ட கேட்டாங்க, என்ன இப்படி நடக்குது, இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இவங்க மேல, அந்த அறுபட்டவர்கள் மேல் தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறாரோ அதே போல அறுத்தவர்கள் மேலும் தேவன் அன்பா இருக்கிறார். பிரச்சனை என்ன? அறுபட்டவன் தேவனுடைய அன்பை அறிந்தவன், தேவன் தன் மேல் அன்பா இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டதுனால அவன் கழுத்தை கொடுக்குறான். இவன் அறுக்கிறதுனாலயாவது தேவன் என் மேல அன்பா இருக்க மாட்டாரான்றதும் அவன் பிரச்சனை. 10 விரோதிகளை கொன்றா கடவுள் எனக்கு என் மேல அன்பு வச்சு எனக்கு ஒரு நல்ல இடம் தருவாரு அப்படின்னு யாரும் அவனுக்கு சொல்லி இருக்கிறாங்க. அவன் என்ன பண்றான்? இந்த உலகத்துல கடவுளுக்காக நான் சண்டை போடுறேன் அப்படின்னு நினைச்சு அவன் கடவுளுக்காக சண்டை போடுறான். எப்படி முதல் மேய்ப்பர்கள் கதையில பணக்காரர்களுக்கும் தேவை இயேசு, ஏழைகளுக்கும் தேவை, படித்தவர்களுக்கும் தேவை, படிக்காதவர்களுக்கும் தேவை என்பதை புரிந்து கொண்டோமோ, அதுபோல பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த பாதிப்பை ஏற்படுத்தினவர்களுக்கும் இயேசு தேவை என்பதை இதுல புரிந்து கொள்கிறோம். ரட்சகர்னா அதுதான். அவர் எல்லாருக்குமான சேவியர், எல்லா மனுஷருக்கும் இந்த ரட்சிப்பு. அவன் பரிதாபத்துக்குரியவன் தான். வாசிப்போம் பிரசங்கி 4:1. இதற்கு பின்பு நான் சூரியனுக்கு கீழே செய்யப்படும் கொடுமைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தேன். எதை சிந்திக்கிறாரு? கொடுமைகள் எல்லாம் சிந்திக்கிறாரு. இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். நல்லா கவனிங்க. இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் இல்லை. அவங்களை கம்ஃபர்ட் பண்ண யாரும் இல்ல, அவங்களை ரட்சிக்க யாரும் இல்ல. யார? ஒடுக்கப்பட்டவர்களை. ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன், அவர்களை தேற்றுவார் யாரும் இல்லை. ஒடுக்குகிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. ஒடுக்கப்பட்டவர்கள், இந்த ஒடுக்குறாங்களே, பலசாலியா இருக்கிறாங்களே, அவங்க பக்கத்துல பலம் மட்டும்தான் இருக்குது, கம்ஃபர்ட் இல்ல. அந்த ரட்சிப்பு இல்லாததுனாலதான், அந்த அந்த அவர்களை காப்பாற்ற ஆளுதான் அவங்க மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிற பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க. கொடுமைப்படுத்தப்படுகிறவருடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமானதோ, கொடுமைப்படுத்தவருடைய நிலைமையும் பரிதாபமானது. மருமகளுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமானதோ, மாமியாருடைய நிலைமையும் அவ்வளவு பரிதாபமானது. இப்படி சொன்னாவது புரியுதான் பார்ப்போம் உங்களுக்கு. அப்போ மருமக பரிதாபத்துக்குரியவங்க மட்டும் கிடையாது, மருமக இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன். நான் பரிதாபத்துக்குரியவங்களா இருக்கிறது ஒரு பக்கம், என் மாமியாரும் பரிதாபத்துக்குரியவங்க தான், 2 பேருக்குமே ரட்சிப்பு தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டாலே 2 பேரும் ரட்சிப்பு வந்துடும். இந்த ஒரு விஷயத்த புரிஞ்சீங்கன்னா இது உங்களுக்கு சிறந்த கிறிஸ்துமஸ்ங்க. உங்களை யார் துன்பப்படுத்துகிறார்களோ அவர்களும் பரிதாபமானவர்கள், நீங்களும் பரிதாபமானவர்கள். 2 பேருக்கும் இந்த பரிதாபத்திலிருந்து மீட்டு விடுகிற ஒரு சிலுவை தேவைப்படுகிறது. இந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தி வைக்கிற ஒரு சிலுவை தேவைப்படுகிறது. அவர் மேல் விழுந்த ஆக்கினை நமக்கு சமாதானத்தை உண்டாக்குகிறது.